நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க பட்டாள்தாரே, வணக்கம். என்ன 10 மணிக்கு வரேன்னு சொன்னீங்க, இப்போ வரீங்க? அந்த கோயில்ல இருப்பீங்கன்னா அங்க போனேன். நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்படியா? இந்த தம்பி தானே அன்னைக்கு கோயில்ல பொங்கல் வச்சது? ஆமாமா சாமி. தம்பி, அன்னைக்கு கோயில்ல உங்களை புகழாத ஆளே இல்ல. பொங்கல்னா அதுதான் பொங்கல் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்ஸ் சாமி. தம்பி, ஒரு நாள் வந்து அந்த கைப்பக்குவத்தை எனக்கும் சொல்லி கொடுத்துட்டு போங்க. ஐயோ, கைப்பக்குவம்னு ஒண்ணு இல்ல சாமி, ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணேன், அவ்வளவுதான். சரவணா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். என் மக கல்யாணம் நடக்கிறதே ஒன்னாலதான். அதனாலதான் நீ வச்ச பொங்க முதல்ல பொங்கி சாமிக்கு படையலாயிருக்கு. சார், என் பொங்கலை பத்தி பேசிட்டு இருந்தா தை பொங்கலே வந்துடும். வாங்க சார், வந்த வேலையை பார்ப்போம். அதுவும் சரிதான். சொல்லுங்க பட்டாள்தாரே, என்ன விஷயம்? சாமி, நாளைக்கு சாயந்தரம் என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம், நாளைக்கு கல்யாணம். நீங்க தான் அவசியம் வந்து இருந்து ரெண்டுத்தையும் நல்ல விதமா முடிச்சு தரணும். பட்டாளத்தார் வீட்டு விசேஷத்துக்கு வர்றதை விட எனக்கு என்ன வேலை? நீங்க சொல்லாம இருந்தாலே கண்டிப்பா வந்திருப்பேன். ரொம்ப சந்தோஷம் சாமி. இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு, இத வச்சுக்கோங்க. மத்த விஷயத்த கல்யாணம் முடிஞ்சு பேசிக்கலாம். ரொம்ப சந்தோஷம் பட்டாள்தாரே. ஹலோ பட்டாளஞ்சி, நான் சேட்டு பேசுறேன். ஃப்ரீயா இருக்கீங்களா? கொஞ்சம் கல்யாண வேலையா அலைஞ்சிட்டு இருக்கேன், அப்புறம் பேசலாமா? இல்லே ஜி, விஷயம் கொஞ்சம் சீரியஸு. சீரியஸான விஷயமா? ஆமா ஜி. ஒரு நிமிஷம் லைன்ல இரு தம்பி, பேசிட்டு இருக்கேன், நான் வந்துடுறேன். சரிங்க ஐயா. தம்பி, பூஜையை முடிச்சிட்டு பிரசாதத்தை கண்டிப்பா வாங்கிட்டு போனோம். என்ன சரி சொல்றீங்க? சாமி. சொல்லு சேட்டு. பட்டாளஞ்சி, சின்ன தப்பு நடந்து போச்சு. என்ன? நான் கடையில இல்ல, கடை பையன் தான் இருந்தான். அந்த நேரத்துல ஒருத்தன் வந்து நகை வித்து காசு வாங்கி போயிருக்கான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். என்னாச்சு? அதுவும் நம்ம வீட்டு நகை. நம்ம வீட்டு நகையில இருக்கிற முத்திரை இதுல இருக்கு. நீங்க எப்போ நகை கொடுத்து விட்டா முன்னாடியே சொல்லிடுவீங்கல்ல. ஆனா இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்ல. நகையை ராசு கொண்டு வராம ஒரு புது பையன் கொண்டு வந்திருக்கான். இது நீங்க கொடுத்து விட்டதா, வேற யாராவது திருடின்னு வந்தாங்களான்னு சொல்லி போன் பண்ணேன். என்ன பட்டாளஞ்சி அமைதி ஆயிட்டீங்க? அந்த நகைய நான் தான் கொடுத்து அனுப்புனேன். பொண்ணுக்கு கல்யாணம், அதான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்பட்டுச்சு. அதான் என் சம்சாரத்திட்ட சொல்லி நகையை கொடுத்து அனுப்ப சொன்னேன். அச்சா, சரி, நான் வச்சிட்டுமா? சேட்டு ஜி, எவ்வளவு நகை வச்சாங்க? 25 பவுனு. என்ன நகை? ரெட்டப்பட்ட செயின், பழைய மாடல். சரி சேட்டு, நீ போன் பண்ணி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே பட்டாளஞ்சி, சுக்ரியா, நான் வைக்குது. சரி சேட்டு. பட்டாள்தாரே, பிரசாதத்தை வாங்கிட்டு போங்க. ப்ரோ, நீ இங்கே இரு, ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் வா. நான் வந்துடுறேன் சாமி. வாங்க. என்னம்மா தேனே, கல்யாணத்துக்கு எடுத்த நகையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல? இல்ல எடுத்த டிசைன் எதுவும் பிடிக்காம இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்ல பெரியப்பா, எல்லாமே பிடிச்சிருக்கு. ஏதாவது குத்தம் குறை இருந்தா பெரியப்பாட்ட சொல்லுமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி பெரியப்பா. சிவகாமி, சிவகாமி, எங்க அவ? தம்பி தம்பி, என்னாச்சு? ஏன் கோபப்படுற? என்ன ஆச்சா? நம்ம வீட்டுல இத்தனை பேர் இருந்தும் பெரிய களவாணித்தனம் நடந்திருக்குதுன்னு. சிவகாமி, சிவகாமி, தேனு உங்க அம்மாங்க? அம்மா குளிக்க போயிருக்காங்கப்பா, இதோ கூட்டிட்டு வந்துடுறேன். ஓ, வரட்டும் இன்னைக்கு. என்ன பண்ற? சரி, ஓகே, எங்க நம்ம ஆளை காணோம்? ஏய், ஆமா, காலையில தேன்மொழி அப்பா கூட அவனும் கூட இருக்கிற அந்த குட்டிச்சாத்தானும் கோயிலுக்கு போறத பார்த்தேன்.
அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியல. ஏய் நீ யாரடி சொல்லிட்டு இருக்க? நான் நம்ம தேன்மொழியை பத்தி பேசிட்டு இருக்கேன். ம், என்ன விளையாடுறியா? விளையாடுறது நீயா இல்ல நானா? ம், ஏய் அன்னைக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு அவனை பெருசா ஒண்ணும் பிடிக்கல, உனக்கு தேவைன்னா நீ உன் ஆளை வச்சுக்கோன்னு சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? திடீர்னு எப்படிம்மா இப்ப அவன் நம்ம ஆளா ஃபார்ம் ஆனா? அம், நேத்து மேக்கப் போடவான்னு அவன் கேட்டதுக்கு நீ பேக்கப் ஆகி தனியா போனியா இல்லையா? இப்போ திடீர்னு என்ன இந்த மனமாற்றம்? ஒரு மாற்றமும் இல்ல. அவன் ஒரு சரியான மோடி மஸ்தாண்டி. கண் கட்டி வித்த மாதிரி எல்லாரையும் வித்த காட்டி மயக்கறான். இந்த எல்லாத்தையும் சொல்றதுல தாங்களும் இருக்கீங்களா மீனாட்சி? ஆமா, இப்ப என்ன வேணும் உனக்கு? இந்த பாரு, அவனை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிற மாதிரி எனக்கும் ஏதோ லேசா பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். நேத்து பெருசா பிடிக்கலன்னு சொன்ன, இன்னைக்கு லேசா பிடிச்சிருக்குன்னு சொல்ற, நாளைக்கு ஃபுல்லா பிடிக்குமா? அம்மா தாயே, ஆள விடு. எனக்கு அவனை பிடிக்கல பிடிக்கல ஏய் தேனு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏ தேனு, என்னாச்சு? ஏன் அழற? ஏய் இங்க பாரு, கல்யாண வீட்டுல நீ அழறத யாராவது பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். முதல்ல கண்ணை தொட. ஷூ, கண்ணை தொட. சரி வா வா, அழாத. தேனு, இப்பவாது சொல்லு, என்னாச்சு? என் அப்பாவுக்கு நகை விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு மீனாட்சி. ஏய் என்னடி சொல்ற? ஆமா, நகை தொலைஞ்சது அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நகை தொலைஞ்சது அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இனிமே இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல மீனாட்சி. முதல்ல அழறத நிறுத்து. உங்க அப்பாவுக்கு இது எப்படி தெரிஞ்சது? அப்பா நேத்துக்கே நகை எங்க காணோன்னு அம்மா கிட்ட கேட்டிருக்காரு. ஆனா சரவணா அப்பா கிட்ட அதை இதை சொல்லி அப்பாவோட கவனத்தை மாத்திட்டாரு. ஆமா, இந்த விஷயம் எப்படி சரவணாவுக்கு தெரியும்? சரவணனுக்கு தெரியும். ஏண்டி, ஊருக்கே தெரியற மாதிரி தான் எல்லா ரகசியமான விஷயத்தையும் பண்ணுவீங்களா? இப்போ உங்க அம்மா? எங்க அப்பா எங்க அம்மாவை அடிச்சே கொண்டாலும் சரி, அம்மா உண்மையை சொல்ல மாட்டாங்க, தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் என்னடி? இல்ல, அப்பா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம விட மாட்டாரு. அப்படி தெரிஞ்சா இந்த கல்யாணம். இத பாரு தேன்மொழி, ஒரே ஒரு நிமிஷம் நல்லா யோசி. இப்போ ஒன்னும் கெட்டு போகல. நீ உன் அப்பா கிட்ட போய் பேசு, உண்மையை சொல்லி மன்னிப்பு கேளு. அவரா இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாருன்னா அவரோட கோவம் அளவுக்கு மீறி போயிடும். ஒருவேளை நீயா போய் சொன்னா அவரோட கோவம் தனியறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இல்ல மீனாட்சி, எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது. அவர் மன்னிக்க மாட்டாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதை யாராலையும் சரி பண்ண முடியாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு மீனாட்சி. இங்க பாரு, அழாத, எல்லாம் சரியாயிடும். அழாத தேன, ஏதாவது பண்ணலாம், அழாத நீ. என்னங்க என்னாச்சு? எதுக்காகங்க இப்படி கோவப்படுறீங்க? என்ன நொன்னாச்சா? உன் குடும்பத்துல எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு நாடகம் ஆடுறீங்களா? என்னங்க தம்பி, அன்னைக்கு நீங்க சொன்னதை கேட்டு தலையாட்டம் பாருங்க. அதான் நான் செஞ்ச பெரிய முட்டாள்தனம். அன்னைக்கே ஓடி போய் பேங்க்லயும் சேட்டுக்கள்லயும் இந்த நகை இருக்கான்னு செக் பண்ணிருந்தா இந்த களவாணித்தனம் அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சிருக்கும். தம்பி, என்ன நடந்துச்சு? ஏதோ நகை களவாணித்தனம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. பீரோல இருந்தா அம்மாவோட ரெட்டை வடச்சேன காணும்ல. இன்னைக்கு யாரோ அதை சேட்டுக்கிட்ட வந்து பணம் வாங்கியிருக்காங்க.
நகையை லேட்டா கவனிச்ச சேட்டு அது நம்ம வீட்டு நகைன்னு தெரிஞ்சதும் போன் அடிச்சு சொல்லிட்டான். நம்ம வீட்ல இருந்து யாரும் நகை எடுத்து கொடுக்கலன்னா அவ்வளவு சீக்கிரம் நம்ம வீட்டு பீரோல திறந்து ஒருத்தர் நகை எடுத்து போயிட முடியுமா? அன்னைக்கே எனக்கு எதுவும் தெரியாது, அப்படி ஒரு நகை நம்ம வீட்டுல இருந்துச்சான்னு என்கிட்டே கேட்டானே. அப்பயே அவன் மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சு. விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை தானா வெளியில வரும். தம்பி, அதுக்கே சிவகாமி மேல சந்தேகப்படுற? பாவம் அந்த பிள்ளை என்ன பண்ணு? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரிக்கிற விதமா விசாரிச்சுட்டு போறாங்க. உங்களுக்கு தெரியாதுண்ணே, நம்ம குடும்ப வழக்கப்படி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணுக்கு 25 பவுன் தாலி கொடி போடணும்னு சொன்னேன். அதுக்கு அந்த வக்கத்த பையன் சரின்னு சொன்னதா இவ சொன்னான். அவன் எப்படி சரின்னு சொல்லியிருப்பான்? அவங்கிட்ட எது காசு? இவ தான் நகையை தூக்கி அவன் அண்ணங்கிட்ட கொடுத்துருக்கணும். அவன் தான் அதை சேட்டுக்கிட்ட வித்து இருக்கணும். ராசே, ராசே ஐயா, கல்யாண வேலையெல்லாம் உடனே நிப்பாட்டு சார். இன்னைக்கு உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். மரியாதையா உண்மையை சொல்லு. நகை எப்படி காணா போச்சு? எனக்கு தெரியாதுங்க. தெரியாது? தெரியாதுங்க. உன்னை அடிச்சே கொண்டுவேன். மரியாதையா உண்மையை சொல்லு. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. தேனு, இப்பவாது உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடுறீ. எல்லாம் தலைக்கு மேல போயிடுச்சு, இனி எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீ நகையை எடுக்கல? இல்லங்க. உன் அண்ணங்கிட்ட கொடுக்கல? இல்லங்க. கிளி புள்ளைகிட்ட கேட்கிறாப்ல கேட்டுட்டு இருக்க. என் பொறுமையை சோதிக்கிறியா? எனக்கு தெரியாதுங்க. என்கிட்ட பொய்யா சொல்ற? மறுபடியும் பொய்யா சொல்ற? அண்ணே, தம்பி, உடனே போனை போட்டு நடராஜன் மோனி வர சொல்லுங்கண்ணே. இவ உண்மையை சொல்ல மாட்டா. அவனுங்களை நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டா அவனுங்களே உண்மையை சொல்றானுங்க. சரி தம்பி. ஏப்பா நடராசா, கொஞ்சம் கதிரேசனை கூட்டு விட்டு வரவாயே. ஒண்ணுமில்லப்பா, சும்மாதான். ராசே ஐயா, நம்ம சேட்டு கடைக்கு போ. சரிங்க ஐயா. சேட்டையும் சேட்டு கடையில வேலை செய்யறனையும் உடனே கூப்பிட்டு சரிங்க ஐயா. இன்னைக்கு விசாரிக்கிற முறையில விசாரிச்சா உண்மை என்னன்னு வெளியில வந்துரும். கொஞ்சம் அமைதியாயிரு, அவர் வரட்டு விசாரிப்போம். நல்லா ஊம கொட்டா நாட்டா இருந்துகிட்டு நகையவா எடுத்து கொடுத்துருக்க. வரட்டு சேட்டு, உன் அண்ணனும் உன் அண்ணன் மகனும் அங்க நகையை கொண்டு வித்திருந்தானுங்க. உங்க 3 பேரும் நிக்க வச்சு சுட்டுடுவேன். மாமா, மீனாட்சி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, நீங்க வர சொன்னதா அப்பா சொன்னாரு. என்னப்பா, அப்பா வரலையா? இல்ல மாமா, திருநெல்வேலி வரைக்கும் போயிருக்கிறாரு.
ஆனா வந்துருவேன்னு சொல்லியிருக்காரு. திருநெல்வேலிக்கு தான் போயிருக்கானா இல்ல ஓடி போயிட்டானா? என்னாச்சு மாமா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? என்னாச்சு? என்னாச்சு மாமா, ஏன் அத்தை இப்படி அழுதுட்டு இருக்கிறாங்க? தம்பி, மாப்பிளைக்கு இங்க என்ன நடந்ததுன்னு தெரியலையா? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. என்னாச்சு சரவணன்? இந்த வீட்டில் உள்ள நகையை கொண்டு போய் யாரோ அடகு கடையில் வச்சிருக்காங்க. அதான் யாருன்னு யாரு வித்தான்னு சேட்டு இப்ப அடையாளம் காட்ட வர்றான். வந்ததுக்கு அப்புறம் இருக்குடி கச்சேரி. கதிரேசா, நீயாவது உண்மையை சொல்லுப்பா. நகையை உங்க அத்தை எடுத்து கொடுத்து நீங்க கொண்டு வித்தீங்களா? என்னப்பா சொல்லு. இல்லை மாமா, எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் எந்த நகையும் வாங்கல. அண்ணே, வாங்கலையா இல்லையான்னு சேட்டு வந்து சொன்னா தெரிஞ்சிட்டு போகுது. இவங்களே போய் கேட்டுக்கிட்ட. இப்பயாச்சும் உங்கள்கிட்ட உண்மையை சொன்னா தொலைஞ்சு போட்டுன்னு மன்னிச்சு விட்டுறலாம். இனி இவங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. தேனு, நான் அப்பவே சொன்னேன்ல, இப்பவாது உண்மையை சொல்லிடு. உனக்கு தெரியாது மீனாட்சி, எங்க அப்பா போட்டு வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சரிடி, இப்போ சேட்டு வந்து உண்மையை சொன்னாருன்னா நிலைமை இன்னும் மோசமா தானே ஆகும். பட்டாளஞ்சி, நமஸ்காரம் பட்டாளஞ்சி. வாங்க உட்காருங்க. மீனாட்சி, என்ன பிரச்சனை? உடனே வர சொன்னீங்களாமே. சேட்டு, உன் கடைக்கு நகையை அடை வைக்க நான் யாரையும் அனுப்பி வைக்கல. அந்த நகை என் வீட்டுல இருந்து திருட்டு போயிடுச்சு. பட்டாளம் வீட்ல திருட்டா? என்ன சொல்றீங்க? ஆமா சேட்டு, அன்னைக்கு நகை வைக்க வந்தவனை நீ பாத்தியா இல்ல உன் கடை பையன் பார்த்தானா? அவன் நகை வைக்கும் போது நான் இல்ல. இருந்திருந்தா அப்பவே புடிச்சிருப்பேன். அவன் கிளம்பும்போது தான் பார்த்தேன். பெரிய ஆளா சின்ன ஆளா? சின்ன பையன்தான். பார்த்த அடையாளம் தெரியுமா? அச்சா, நல்லா ஞாபகம் இருக்கு. அது போதும் சேட்டு, நகையை விற்க வந்தவன் இங்க இருக்கானான்னு பார்த்து அடையாளம் காட்டு. சேட்டு, யாரு இவனா? ஆஹா, நல்லா பார்த்து சொல்லு சேட்டு. இல்லே ஜி, இந்த பையன் இல்ல. அப்போ நகையை வித்தவன் இங்க இல்லையா? இருக்கான். இருக்கானா? இவன் தான். இவன் தான் ஜி நகை வித்தான். இவனா? ஆமா, இவன் தான் என் கல்ல நகை வித்தான்.